சோ என்ன வெயில் அப்பா. ஏமா இந்த வெயில் அப்படி எங்கம்மா போயிட்டு வர? கோதுமை அரைக்கலான்னு போனேன், கூட்டமா இருக்குன்னு வச்சுட்டு அப்பா அனுப்பலான்னு வந்தேன். என்ன அப்பா வரலையா? சோ மேல துணி வேற காயுது, அதை வேற எடுக்கணும். என்ன எவ்வளவு வேலை இருக்கும்? ஏமா நான் போய் வாங்கிட்டு வரவா? இல்லடா, அடிபட்ட கையோட. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா இருக்குமா. கோதுமை தானே, 5 நிமிஷத்துல நான் அரைச்சு வாங்கிட்டு வரேன். பார்த்து சூதானமா போயிட்டோடா. சரிம்மா. என்ன வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரையுமே காணா, எல்லாம் எங்க போயிருந்தீங்க? நான் துணி எடுக்க போயிருந்தேன், தம்பி மாவரைக்கு போயிருக்கேன். ஆமா, நீங்க எவ்வளவு லேட்டு? போன இடத்துல எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதா? சரி, தம்பி ஐயா அனுப்பிச்சுட்ட, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. போன்ல காசு தீர்ந்து 2 நாள் ஆச்சு. எப்ப போனேன்? எதுக்கு? நான் ஒரு போயிட்டு வந்துருவா. அவன் போன நேரத்துக்கு நேரம் வந்துட்டு இருக்கனே, இல்ல தாவத்தோட வருவான். இவனுக்குள்ள போய் ஒரு சர்பத்து வாங்கிட்டாங்க. கடைக்கு போய் சர்பத்து வாங்கிட்டு வரதுக்கு பதிலா நம்ம வீட்லயே இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆஹா, தர்பூசணி இருக்கு, இதை வச்சு ஒரு அருமையான ஜூஸ் போடுவோம். பழத்தை 2 துண்டா வெட்டி அதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி இதே போல எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல இஞ்சி, புதினா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பழம், தேவையான அளவு சக்கரை, எலுமிச்சம்பழ சாறு எல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்து வடிகட்டி கிளாஸ்ல கொஞ்சம் ஐஸ் கட்டியில போட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த ஜூஸை ஊத்தி எடுத்து கொண்டு போய் தம்பிக்கு கொடுப்போம்.